ஹாய் வாங்க முதல் முறையாக நம்ம சேனலில் பட்ஜெட் பிளானிங் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இல்லை, பட்ஜெட் பிளானிங் வந்து ஒரு சில சம்பளத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு ஃபேமிலியில் சமாளிக்க முடியும், அது போக சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு வீடியோவது போடணுன்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளானிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஹேண்டில் பண்ணுறதில்ல இன்னுமே. என்னோடய ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார்னு சொல்லி ஜாயின்ட் ஃபேமிலினால ஆளுக்கு ஒரு செலவுகளை வந்து ஏற்றுக்குவோம். அதனால மொத்த செலவும் நாம் பண்ணால் தான் இவ்வளோ ஆகும்னு சொல்லி என்னால் கால்குலேட் பண்ண முடியும். பட் நான் வந்து கொஞ்சம் அதிகபட்ச கால்குலேஷனாக தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் முக்கியமான செலவுகளாகவும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். அதனால தான் முக்கியமான செலவை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே இதில் குறைச்சி அதில் சமாளிக்கிற திறமை இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதுக்குள்ளேயே நம்மளோட செலவுகளை முடித்து நான் சேவிங்ஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஈஸியாக சேவிங்ஸ்க்கே கொண்டு போயிடலாம். இது எந்த மெத்தடில் சேவ் பண்ணலாம், செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஷேர் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக 15,000 சம்பளம் வாங்கினா நம்ம வந்து மொத்தமாக 15,000 தான் வாங்கணும்னு என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. நம்மளோட சம்பளம் அதில் பாதின்னு நினச்சிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 தான் நம்மளுக்கு சம்பளமே அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 3,000 நீங்கள் அப்படியே மறந்துடுங்க. ஆக்சுவலாக வந்த உடனே அந்த 3,000 ஒதுக்கி எங்கேயாவது நீங்கள் மறந்து போகிற இடத்துல வச்சுருங்க. ஒரு சேவிங்ஸாக எடுத்து வச்சுருங்க. அது போக 12,000க்கு மட்டும் கணக்கு போடுங்க. 12,000க்கு மட்டும் செலவு பண்ணுங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் சும்மா கெஸ்ஸிங்கில் தான் கணக்கு வந்து போட்டிருக்கேன். சிலிண்டர் வந்து மாதம் எல்லாருக்குமே தீராது, ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஸோ அது வந்து 2 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நம்ம அதில் பாதியாக பிரிச்சுக்கலாம். தண்ணியும் ஒரு சிலர் அதில் பாதி தான் வாங்குவீங்க. எலக்ட்ரிசிட்டி இத்தனைலாம் நிறைய பேருக்கு செலவாகாது, அதுவும் வீட்டில் இல்லைன்னா சுத்தமாக செலவாகாது. இப்போ வெயில் காலம்ன்றனால கொஞ்சம் ஃபேனு எல்லாமே அதிகமாக யூஸ் ஆகும். ஏசி இருக்கவங்க ஏசி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி இருக்கும். இல்லைன்னா மற்ற மழை காலத்துலலாம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாமே குறையும் ஆக்சுவலாக கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பர்ச்சேஸஸும் இருக்கும். கண்டிப்பாக ஒய்ஃபுக்கு தேவையான ஏதோ சின்ன சின்ன பொருள் வாங்க வேண்டியது இருக்கும். ஹஸ்பண்டுக்கு தேவையானது, குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் வாங்கி தருவோம். ஸோ அந்த இதெல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுவுமே செலவில் தான் நம்ம கொண்டு வரணும். ஆக்சுவலாக அதுதான் எக்ஸஸ் ஆஃப் செலவாக மாறும். அதிகமாக நம்ம கணக்கில் வராமல் அதிகமாக செலவு பண்ணுறது. ஸோ அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சிட்டிங்கன்னா அந்த கணக்குக்குள்ளேயே ஃபேமிலி மொத்தத்துக்கும் செலவை கொண்டு வந்துடலாம். ஒரு 2,000 தான் ஃபேமிலிக்கு எச்சா செலவு பண்ணுறது. தேவையில்லாத செலவாக இருக்கட்டும், இல்லை தேவையான செலவாகவே இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. அது போக பால் அண்ட் மற்ற செலவுகளும் ஒரு சில ஃபேமிலியில் இருக்கும். அண்ட் வாடகை வந்து நான் ஆட் பண்ணல. சொந்த வீடாக இருந்தால் இந்த மாதிரி சேமிக்கலாம். சப்போஸ் வாடகையாக இருந்தால் நான் இன்னொரு சேவிங்ஸ் மெத்தட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுலேயே இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் செலவு பண்ண ஆரம்பித்தாதான் கண்டிப்பாக வாடகையும் சேர்த்து கொடுத்து எந்த கடனும் இல்லாமல் ஒரு மாதத்தை ஓட்ட முடியும். இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் மாதத்தில் 5 நாள் அட்லீஸ்ட் செலவு பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு மாதத்தை மொத்தமாக 30 நாள் அப்படின்னு கணக்கு போடாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலவு அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 15,000 30 நாளைக்கு பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 500 அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு செலவு பண்ணலாம். நீங்கள் வந்து 30ஆகவே பிரித்து வச்சுருங்க. 500 பிரித்து வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு 500 செலவு பண்ண மாட்டேன், 300 தான் செலவு பண்ணேன்னா 300 இந்த மாதிரி பிரித்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு நாளைக்கான செலவு 500 நான் கணக்கு வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அப்படி. 15,000 30 நாளைக்கு 500 கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 5 நாள் செலவு பண்ணாமல் இருக்கணும் கண்டிப்பாக மாதத்தில். அப்படின்னா தான் அந்த 2,500 ஒரு நாளைக்கு 500 2,500 நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இல்லை 3,000 எடுத்து வச்சிங்கன்னா 6 நாள் நீங்கள் மாதத்தில் சுத்தமாக எந்த செலவுமே பண்ணாமல் இருக்கணும்.
அப்போ தான் அந்த சேவிங்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து 6 நாள் உங்களுக்கு லீவ், மொத்தமாகவே உங்கள் செலவுக்கு லீவ் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி பில் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா அப்போ 2 நாள் செலவை வந்து ஒரே நாளில் கொடுத்துருவீங்க. 1000 ரூபாய் கட்டினதுக்கப்புறம் அடுத்த நாளும் நீங்கள் சேர்த்து செலவு பண்ணக்கூடாது. இல்லை முதல் 5 நாள் செலவு பண்ணலைன்னா அந்த 2500 ரூபாயை வச்சு நம்ம மளிகை செலவு டாலி பண்ணிக்கலாம் 5ஆவது நாள். ஓகேவா? அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரியல, பட் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம், அதோட செலவையும் மேனேஜ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளும் 500 ரூபான்னு பிரித்து எடுத்து வச்சுட்டு அந்த ஒவ்வொரு நாளுக்கும் நான் 500 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கேனான்னு யோசித்து செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கணக்கு போட்டு எடுத்து வைங்க அண்ட் செலவு பண்ணுங்கள். அண்ட் அந்த நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நாள் நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்க காசை சுத்தமாகவே செலவு பண்ணக்கூடாது. அந்த நாளுக்கு எடுத்து வச்ச அமௌண்ட்டை நீங்கள் வந்து கையில் எடுக்கவே கூடாது. இப்படி பிளான் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. பை.